அப்படிப்பட்ட அழகிமணவாளன் பிரம்மலோகத்திலிருந்து இக்ஷ்வாகு செய்த தபசன் பலனாய் அயோத்திக்கு வந்தான். அயோத்தியிலே விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேக பரிசாய் கொடுக்கப்பட்டது. அவன் கொண்டு வந்து இந்த காவிரி நதி தீரத்திலே எம்பெருமானை எழுந்தருளை பண்ணி அவன் இலங்கைக்கு சென்று விட்டான். இது ஒரு சுருக்கமான புராண வரலாறு. ஆனால் கிருதேபத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமான் துவாபரயுகத்தில் என்ன ஆயிற்று என்று வரலாறு ஒன்றும் தெரியவில்லை. பலராமன் வந்து செவித்துட்டு போனதாகவும் குறிப்பு இருக்கு, அவ்வளோதான். துவாபரயுகத்தில் வழிபாடு பற்றி எந்த. அப்புறம் மணல் மேடிட்டு காவேரி மணல் மேடிட்டு அப்படி இருக்கின்ற மணல் மேட்டிற்கு ஒரு கிளியானது அங்கே ரங்கன் எங்கே உறங்குகின்றான் என்று சொல்ல, அப்பொழுது அந்த ரங்கநாதர் வெளிக்கொண்டான் கிளிச்சோழன். தர்மவர்மாவோடு சேர்ந்து விபீஷண ஆழ்வான் இங்கே பிரதிஷ்டை கண்டருடைய போதிலும் இதை வெளிக்கொண்டது கிளிச்சோழன். இது முற்கால சோழர்கள். இன்னொன்று, அடியே நிறைய சரித்திர குறிப்பு சொல்லுவேன். இதுவே எனக்கு கெட்ட பேரு. அவர் உபன்யாசம் பண்ண லாயக்கில்லை. உபன்யாசம் பண்ணணும்னா மூச்சு விடாமல் சோசல பாடு சொல்றது இல்லை, வரலாறு நன்றாக தெரியணும். இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கையில் இந்த மண்டபம் யார் கட்டினா, இதனுடைய சிறப்பு என்ன, எழுத்தாப்பில் இருக்க ஆயிரங்கால் மண்டபம் எந்த காலத்தில் கட்டப்பட்டது, அதனுடைய பெயர் என்ன, இந்த சன்னதி என்ன, இங்கே திருவெண்காப்பெல்லாம் இருக்கு, அதனுடைய வரலாறு என்ன, இந்த மண்டபங்கள்லாம் துலாபார மண்டபங்கள்லாம் இருக்கு, அது ஏன் கட்டினா, எவ்வளவோ இருக்கு. ஆனால் நம்மளவர்களுக்கு இந்த வரலாற்று உணர்வு கிடையாது. ஏன்னா வரலாறுனாலே ஒரு எட்டிக்காய் போல பார்க்கக்கூடியவர்கள். கோஷ்டி, தீர்த்தம், ஷடாரி, பிரசாதம், அந்த அளவுக்கு இன்னைக்கு வைஷ்ணவம் இறங்கியாச்சு. இதில் அடியனுக்கு வர்க்கமும் இல்லை, அடியன் சொல்வதை கண்டு யாரும் கோபிக்கவும் வேண்டாம். ஆனால் நடைமுறை இன்னைக்கு யாராவது திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை உள்ளபடி மனசில் வாங்கியிருக்காரா? துவயத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு பெரியவர்கள் இந்த ஊரில் இருந்திருக்கார்கள். திருநட்சத்திரம் கொண்டாடுவோம். அந்த திருநட்சத்திரம் கொண்டாடக்கூடிய व्यक्तिயினுடைய பெருமை என்ன? மனோரமா அவர்கள் திருநட்சத்திரம் கொண்டாடுறீங்க, எதுக்காக மனோரமா அவர்களுக்கு கொண்டாடணும்னு தெரியணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளரல. அதற்கு பல பல காரணங்கள், அதை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்பல. இந்த கோயிலானது பல்லவர்கள் காலத்தில் சிறப்பிட்டிருந்த போதிலும் வரலாற்று சான்றுகள் எதுவும் கிடைக்கல. இந்த கோயிலில் பல்லவர் காலத்து கல்வெட்டு ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் உள்ள திருவள்ளர கல்வெட்டுகள் இருக்கு. இங்கே உள்ள சிவன் கோயில் இந்த பக்கத்தில் இருக்கு, அதில் கல்வெட்டுகள் இருக்கு. திருவானைக்காவலில் இருக்கு. ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலில் பல்லவர் காலத்து கல்வெட்டு ஒன்று கூட கிடையாது. பல்லவருக்கு பின் ஆண்டவர்கள் பிற்கால சோழர்கள். இந்த பிற்கால சோழர்களில் நாம் முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டியது ராஜமகேந்திரன். ராஜமகேந்திரன் திருச்சுற்றுன்னு இரண்டாம் திருச்சுற்றுக்கு சொல்கிறோம். யார் இந்த ராஜமகேந்திரன் என்றால், அவன் பிற்கால சோழர்களுடைய பரம்பரை விஜயால சோழன்லேருந்து ஆரம்பிக்கும். விஜயாலயன், ஆதித்யன், முதலாம் பராந்தகன், ராஜாதித்யன், ராஜாதித்யக்கு அப்புறம் ராஜராஜன், ராஜேந்திரன். ராஜேந்திரனுடைய காலத்தில் தான் எம்பெருமானார் அவதாரம்.
ராஜேந்திர சோழனுடைய 8ஆம் ஆண்டு ஆட்சியிலே எம்பெருமானார் அவராதம். அது ரொம்ப முக்கியமாக குறிக்கும். ஏன்னா எம்பெருமானார் தன்னுடைய வாழ்நாளில் 13 சக்கரவர்த்திகளை பார்த்துருக்கார். 120 ஆண்டு இந்த நிலவலையில் வாழ்ந்தவர். அவர் பார்த்த கடைசி சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன், கோவிந்தராஜனை கடலில் எரிஞ்சவன். அந்த காலம் வரையில் அவர் வாழ்ந்திருக்கார். பொய்சால மன்னர்களை பார்த்திருக்கிறார். பாண்டிய மன்னர்களை அவர் பார்க்கல, சோழ மன்னர்கள் தான். பாண்டிய மன்னர்கள் சோழர்களுக்கு அப்புறம் பொய்சாளர்கள், பொய்சாளருக்கு அப்புறம் பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னர்களுக்கு அப்புறம் இந்த ஸ்ரீரங்கமே பாடுபட்டது. ஸ்ரீரங்கம் கோயில் வரலாற்றை 2 விதமாக பிரிச்சுக்கணும். 1310க்கு முன், 1310க்கு பின். 1310 வரையிலும் எந்த படையெடுப்பும் நடக்கல. மன்னர்களுக்குள்ளே சண்டை இருக்கும். ஆனால் கோயிலுக்கு ஜெயிச்சாலும் நம்பெருமாளுக்கு ஆபரணம், அவன் தோத்தாலும் ஆபரணம் தான். நம்பெருமாள் தான் எல்லாத்தையும் வாங்கிப்பார். அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. விஜயாபிஷேகம் வீராபிஷேகம் பண்ணி கொள்வார்கள். அவர்கள் நகைகளை சமைப்பார்கள். இந்த ராஜமகேந்திரன் தான் முதலாம் ராஜேந்திரனுடைய 4வது பையன். முதலாம் ராஜேந்திரன், அவனுக்கு 2ஆம் ராஜேந்திரன், ராஜாதிராஜன், ராஜமகேந்திரன், வீரராஜேந்திரன் என்று புத்திரர்கள் இருந்தனர். அதில் இந்த ராஜமகேந்திரன் செய்த கைங்கரியம் என்னங்கிறத நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். பெருமாளை சேவிச்சேன்னா மூலவரில் நேரம் கிடைச்சா அந்த ஆயுசேஷனுடைய பிரி 3 தான் கண்ணுக்கு தெரியும். 2 பிரி தெரியாது. 5 இருக்கு இல்லையா, 5 அடுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த 5ல் 3 தான் கண்ணுக்கு தெரியும், 2 தெரியாது. அதை விட தர்மவர்மா திருச்சுற்று உள்ளுக்குள்ளே நீங்கள் வலம் வந்தால் நாவி நளினர் மற்றும் பல எம்பெருமான்கள் இடுப்பு வரையில்தான் தெரிவார். இடுப்புக்கு கீழே புதையோண்டு இருக்கும், பார்க்கலாம். ஆனால் பள்ளத்தில் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, ராஜமகேந்திரன் காலத்துக்கு முன்னாடி காவிரியில் கட்டுக்கடங்காத வெள்ளம், அதனால் கர்ப்பகிரகம் வரையில் ஊற்று தண்ணி வரும். கர்ப்பகிரகத்தில் ஊற்று எப்படி ஒரு காலத்தில் திருவானைக்காவலில் சிவன் கோயிலில் ஊற்று வருமோ, நாங்கள் காலேஜில் படிக்கிற போது பார்த்துருக்கேன். குறுகுறுன்னு ஏறும் தண்ணி. இப்போ ஏறுதோ இல்லையா, ஏன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் இப்போ போகிறதும் இல்லை. இங்கே அது மாதிரி நீர் ஏறும். அந்த ஏறுற நீரை எவ்வளோ எடுத்தாலும் மறுபடியும் ஊற்றுக்கண் வந்து கொண்டு இருக்கும். அதனால் அப்படியே கர்ப்பகிரகத்தை அந்த 2 பிரிக்கு தூக்கிவிட்டான். அதனால அந்த திருச்சுற்றுக்கு ராஜமகேந்திரன் திருச்சுற்றுன்னு பேர். ஆனால் இது எங்கே இருக்குன்னா, கோயில் ஒழுகலையும் கிடையாது, நம்ம குரு பரம்பரையிலையும் கிடையாது. விக்கிரம சோழன் உலான்னு ஒரு தமிழ் பிரபந்தம், அதில் இந்த ராஜமகேந்திரனுடைய தர்ம செயலுக்கு சொல்கிறது. இந்த விக்கிரம சோழன் உலாவில் இருக்கிறது. இப்பேற்பட்ட ராஜமகேந்திரன் யானை மேல் துஞ்சிய சோழன் ஆயிட்டான். அவன் யானையை செலுத்தி போரில் எதிரியனுடைய வேலினாலே கொல்லப்பட்டான். அது இருக்கட்டும், அது அவருடைய முடிவு. அதற்கு பிறகு 3ஆம் திருச்சுற்று குலசேகரன் திருச்சுற்று. இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் மிக நிறைவாக இருப்பது 3ஆம் திருச்சுற்று. சும்மா நீங்கள் சுற்றி பார்க்குற போது ஒரு தடவை பாருங்க, இடைவெளி இல்லாமல் கல்வெட்டுகளாக இருக்கும். இந்த கோயிலில் 700 கல்வெட்டு இருக்குது, படியடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்.
700 கல்வெட்டு, படியெடுக்கப்படாத கல்வெட்டுகள் ஒரு 50-60. அது பிற்கால, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலில் பஞ்சமோ பஞ்சம் பெருமாளுக்கு படித்தனத்துக்கு வழி இல்லாமல் இருந்தது. விழாக்கள் கொண்டாட முடியல. அப்பாய் செட்டியார் மளிகை மார்க்கெட்டில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அப்பாய் செட்டியார்னு ஒருத்தர் மளிகை கடை இருக்கும். அந்த அப்பாய் செட்டியார் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு விழாவை கொண்டாடினார். இன்றைக்கி விழாவில் இடம் பிடிக்கிறது கஷ்டம். இது நடந்தது 1930. 1930 இந்த கோயிலுக்கு வருமானமே இல்லாமல் இருந்தபோது அப்பாய் செட்டியார் விழாக்களை ஏற்படுத்தினார். அதை கருத்திலே கொள்ள வேண்டும். அந்த கல்வெட்டு ஒன்று இங்கே இருந்தது. வீட்டை சுத்தம் பண்ணுறேன் பேர் வழி என்று சிலர் அதையெல்லாம் பெயர்த்து எங்கேயோ கொண்டு வச்சிருக்கார். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா அழகுபடுத்துங்க, அது யாரும் குறை சொல்லலை. ஒரு உயிர்நாடியான ஒரு செய்தி. அது மாதிரி பெருமாளுக்கு வருமானம் இல்லாமல் லாட்ரி நடத்தினாங்க இந்த கோவிலில். எப்படி அண்ணாதுரை கவர்மெண்ட் லாட்ரி நடத்திட்டோ அது மாதிரி இந்த கோயிலில் லாட்ரி நடத்திட்டு சிங்கவைங்கார் பீரியடில் அந்த லாட்ரி வடநாட்டுக்காரன் ஒருத்தனுக்கு விழுந்தது 2 லட்சம் ரூபா. அவன் உள்ளம் பாருங்க, இது பெருமாளுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டான். அவன் அப்பேற்பட்ட அவன் தர்ம சிந்தனை. நான் ஒரு சீட்டு வாங்கினேன், பெருமாள் எனக்கு 2 லட்சம் கொடுத்தார், இது பெருமாள் காசுன்னு கொடுத்துட்டான். அது மாதிரி 2 தடவை லாட்ரி நடந்து அந்த பணம் திரும்பி வந்துடுது. அதுவும் கல்வெட்டு இருந்தது. இந்த செய்தி இன்னொரு 500 வருஷம் கழித்து மிக பெரிய செய்தியாய் பேசப்படும். ஆனால் ஆதார பாரியன்னு சொல்கிறது புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். அந்த கல்வெட்டு வாசகங்கள்லாம் எழுதியிருக்கேன். அந்த புஸ்தகத்தையே தடை பண்ணாலும் பண்ணிவிடும். ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. இது மாதிரியான செய்திகள் கல்வெட்டுகள்லாம் இந்த கோவிலில் புதஞ்சு கிடக்கு. இவையெல்லாம் படியெடுக்கப்படவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் போய் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அதுவும் இந்த ஊரில் எப்படி தெரியுமா வழக்கம், தனக்கு தெரியாட்டா அப்படியெல்லாம் நடக்கல. என்ன ஏதாவது ஒன்று கேளுங்க, அதெல்லாம் கிடையாதுன்னா இவர் பார்க்கலையா அதனால கிடையாது. அப்படி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் சான்றாதாரம் இருக்கும். அந்த சான்றாதாரத்தோடு ஒருவர் பேசினால் அதை காது கொடுத்து கேட்கணும். அந்த சான்று எங்கே இருக்குன்னு தேடணும், போய் பார்க்கணும். எழுத்தாப்புல 1000 கால் மண்டபம் இருக்க. இது ஒரு மன்னனால் கட்டப்பட்டது அல்ல. இந்த மண்டபத்துக்கு பெயரே பெருமாள் தேவன் மண்டபம்னு பேர். நம்மளுடைய அரசாங்க குறிப்புகள் எல்லாம் பெருமாள் தேவன் மண்டபம் தான் சொல்லுவான். 1000 கால் மண்டபம் சொல்ல மாட்டான். 1000 காலும் கிடையாது. பார்த்தேன் நீங்கள் உற்சவத்தில், மாரழி உற்சவத்தும் போது பனைமர கால் நடுவோம். 1000 கால் மேக்கப் பண்ணுறதுக்கு. இது 1000 கால் பல்வேறு மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, அதன் உப்பிரிகையிலே பெருமாள் கோட உற்சவத்திலே பத்தி உலாத்துவார். நீங்கள் உத்தரவீதி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா 2 மண்டபம் தெரியும். மேலே கொஞ்சம் உத்து கவனிக்கணும். 2 மண்டபம். இந்த மண்டபம் ஒரு மண்டபம் படி 18 படி இருக்கும். இப்பயும் பார்க்கலாம். அங்கே போய் ஏதோ ஒரு பெருமாளை நட்டு வச்சிருக்கான். அது தப்பு. அங்கே இருந்தது விட்டல் கிருஷ்ணன். அதை பிரதிஷ்டை பண்ணுற போது நான் அதை மறுத்து எழுதினேன் ஆதாரத்தோடு. ஏழை சொல்ல அம்பலம் ஏறாது. அதிகார போதை இருக்கிறவனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த போதை தெளிகிறவர்களும் ஒன்றும் பண்ண மாட்டான். அதை கண்டுக்கவே இல்லை. அங்கே அந்த பெருமாள் அங்கே இருக்கக்கூடாது. புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் எங்கே இருந்தார் தெரியுமோ?
ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்க அந்த பக்கம் திருவானைக்காவல் தாண்டி அங்கே புருஷோத்தம சதுர்வேதி மங்கலம்னு ஒன்று இருந்தது. நான் காலேஜில் படிக்கிற போது பார்த்துருக்கேன் இந்த பெருமாளை அந்த கோவிலில். அது அங்கே பாழ்பட்டோன்னா அதை கொண்டு போய் திருவரங்க தமிழனார் சன்னதியில் கொண்டு வந்து வச்சான். இவன் என்ன பண்ணான், அந்த இடம் காலியாக இருக்கேன்னு அதை கொண்டு போய் அங்கே வைச்சான். அது தப்பு. அங்கே உள்ளது விட்டல கிருஷ்ணன். அந்த விட்டல கிருஷ்ணன் தான் அங்கே இருந்தது. அது தனி. அது ஏன் வந்தாருங்கிறது அப்படின்னு சொல்கிறான். நேரம் இருக்கான்னு தெரியாது. இந்த மாடியில் கோடை உற்சவத்தில் பத்தி உலாத்துவார். அதுக்கு 18 படி. நீங்கள் அந்த கடைசியில் கனுமண்டபத்துக்கு கனுமண்டபம் இல்லை, சங்கராந்தி மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 18 படி இருக்கும். அந்த 18 படியில் பெருமாள் ஏறி வருவார். 18 படி முடிஞ்சோன்னா ஒருத்தருக்கு மிராசு மாலை போடுறதுக்கு, அவருக்கு பேர் 18ஆம் படி ஐயங்கார்னு பேர். அவர் வீடு மேலச்சித்திர வீதியில் பாண்டு கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9 படி தான் கண்ணுக்கு தெரியும். 9 படி பூமியில் போயிடுது. ஏன் இந்த வாசப்படியே நீங்கள் பள்ளத்தில் இறங்கி தான் வரணும். இறக்கம் அப்புறம் ஏற்றம் படி எல்லாம் சிமெண்ட் போட்டு தார் போட்டு மேலே ஏற்றியாச்சு. அதுபோல் அங்கே 9 படியும் போயிடுச்சு. அந்த 18 படியில் பெருமாள் ஏறி வந்தோடனே அங்கே மாலை போடுறது ஒருத்தருடையது. அவருக்கு நிபந்தங்கள் விட்டுருக்கான். விஜயநகரா பீரியடில் மேலே பத்தி உலாவி கீழே அரையர்கள் 700ங்கிறது ராமானுஜாதியில் உள்ள வாக்கியம். பண்ணு செய்தாலும் 700 தம்பிரான்மார் இசைக்க. இந்த தம்பிரான்மார் 700ன்னு வச்சுக்கலாம், பண் 700ன்னு வச்சுக்க முடியாது. ஏன்னா 700 பண் கிடையாது, பண்கள் 700. ஆக 700 அரையர்கள். இது இந்த கீழே உத்தர வீதி பூரா அந்த கோடியிலேருந்து கடைசி வரையிலும் செந்தமிழ் பாடுவார் வீதியின் பேர். தமிழ் 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 சுத்த தமிழ் செந்தமிழ் பாடுவார். அரையர்களுக்கு செந்தமிழ் பாடுவார்னு பேர். அந்த செந்தமிழ் பாடுவார் வீதியிலே 700 அரையர்கள் பெருமாள் திருமொழி சேவிப்பார்கள். இப்போ பெருமாள் திருமொழி உள்கோடையில் நடக்கிறது. உள்கோடையில் பெருமாள் திருமொழி சேவிக்கிற அரையர்கள். ஆனால் ஒரு காலத்திலே கீழே உத்தர வீதியிலே செந்தமிழ் பாடுவார் வீதியிலே அரையர்கள் 700 பேர் இந்த பெருமாள் திருமொழி சேவிப்பார்கள் என்று கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுகின்றன. நம்முடைய குருபெருமை நூல்களிலே காணப்படுகின்றது. காலப்போக்கில் பல மாறுதல் இந்த கோவிலில், எவ்வளவோ மாறுதல்கள். இந்த மாறுதல்களெல்லாம் சொன்னால் இன்னைக்கு சாட்சாத் உடையவர் வந்தாலும் ரெக்டிஃபை பண்ண முடியாது. உடையவரே நேரம் வந்து நான் ஒரு காலத்தில் இங்கே ஆட்சி செலுத்தினேன், எனக்கு பெருமாள் பட்டயம் கொடுத்துருக்கார் உடையவர் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சுவாமி, நீர் யாரோ போம் அப்படின்றோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உடையவருடைய ஆர்டர், உடையவர் வகுத்த திட்டங்கள் பற்பல உருமாறி விட்டது இந்த கோவிலில். இந்த பெருமாள் தேவன் மண்டபங்கிறது அப்படின்னா பல மன்னர்கள், அதனால நீங்கள் ஆயிரங்கால் மண்டபம் சமமாக இருக்காது. பாக்கி ஊரில் சமமாக இருக்கும், இது சமமாக இருக்காது. மேலே 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 போகும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டினது. அதுக்கு பொய்சால மன்னனான 2ஆம் வீர நரசிம்மன், அவனுடைய முதன் மந்திரி பெருமாள் தேவன். அவனை கர்நாடக கல்வெட்டுகள் பெருமாள் தேவன் ஆழ்வான், அவ்வளவு பக்தி உடையவன். அந்த பெருமாள் தேவன் அவனுடைய மந்திரி. இந்த 2ஆம் நரசிம்மன் பாண்டிய மன்னன், 1ஆம் மாரவர்மன் சடையவர்மன், 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மதம் பிடித்த யானை காலிலே வைத்து கொன்றான். 2ஆம் வீர நரசிம்மன் அவன் தான் கடைசி பொய்சால மன்னன்.
அவனை கொன்ற பிறகு அவனுடைய மந்திரியான பெருமாள் தேவன் பெயரில் இந்த மண்டபத்தை வச்சான். பெருமாள் கைங்கரியம் அது மனிதனுக்கு மனிதன் ஏற்பட்ட போராட்டம். 2ஆம் வேத நரசிம்மனுக்கும் 1ஆம் மாரோர்மன் சுந்தரபாண்டியனுக்கும் மனிதனுக்கு மனிதன். ஆனால் பெருமாள் வரக்கூடிய இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பெருமாள் தேவன் மண்டபம்னு பேர். இன்றைக்கும் அந்த பெருமாள் தேவன் மண்டபம் தான் சொல்லணும். ஆயிரங்கால் மண்டபம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த ஊருக்கு பெருமாள் தேவன் மண்டபம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான சிற்பங்கள் இருக்குது. இந்த கோயிலை பட்டரும் பிள்ளைத்திருன்னு ஒரு அரையரும் சுற்றி பார்ப்பாங்களாம். அவரோட சிஷ்யாலாம் போவாளாம். இப்போ எப்படி நீங்கள் பட்டர் சிஷ்யா சிஷ்யாலாம் பட்டரும் பிள்ளைத்திருன்னு ஒரு அரையரும் வேகமாகவே நடக்க மாட்டாராம். மண்டபம் ஒரு மண்டபம் வந்தோடனே நின்றுடுவார். வந்தோடனே ஆஹா இங்கே அல்லவோ நம்பெருமாள் எழுந்தொள்ளி இருப்பார், இங்கே அல்லவோ இந்த இது நடக்கும், இந்த மண்டபத்தில் தான் அவர் இது கண்டருள்வார், திருவந்தி காப்பு, இப்படின்னு மண்டபத்தை அழகை இவர்கள் பார்த்து கொண்டு போகிறதுக்குள்ள பல மணி நேரம் ஆயிடுமா. அதுக்குள்ளே சிஷ்யாலாம் போயிட்டு திரும்பி வந்துடுவாளாம். கடுவன் பூனை மாதிரிங்கிறார் வியாக்கியானத்தில். கடுவன் பூனை என்ன பண்ணுவான், விடு போயிட்டு இருக்கும். ஒரு கோயிலில் மூலஸ்தானம் மட்டும் முக்கியம் அல்ல, சுற்றுப்புற சுவர்கள், சுற்றுப்புற மண்டபங்கள், சுற்றுப்புற தூண்கள் எல்லாம் முக்கியம். அந்த வகையில் இந்த சேஷராயர் மண்டபத்தில் அருமையான சிற்பங்கள் இருக்கு. இதே போல சிற்பங்கள் ஹம்பி நகரிலே ராமசாமி கோயில்னு இருக்கு. ஹம்பி நகரத்தில் போனீங்கன்னா விஜயநகர மன்னருடைய கோயில்கள் நிறைய இருக்கு. விட்டலகிருஷ்ணன், ராமசாமி கோவில், அதிலே இதே மாதிரி சிற்பங்கள் இருக்கு. அனிலா வர்கீஸ்ங்கிற ஒரு பெண் பிள்ளை ஹம்பி நகரத்தில் கோயில் உள்ள சிற்பங்களை பற்றி தனி புத்தகமே போட்டிருக்காங்க படங்களோட. அந்த புத்தகமெல்லாம் விலை ஒரு 200 ரூபா. படிக்கிற ஆர்வம் வரணும். நம் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்களாக படிக்கணும். படிப்பு எல்லாம் போயிடுத்துப்பேன். அந்த படித்தால் தான் உங்களுக்கு அதில் உண்மை தெரியும். இந்த அனிலா வர்கீஸ் புத்தகத்தை வாங்கி படிங்க. நீங்கள் இந்த தூணுடைய என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அவ்வளவும் அதில் அங்கே இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தூண்களில் ஒரு தூணை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதில் 8 கதை 8 எபிசோடு இருக்கும். கிட்டக்கு ஒத்து பார்க்கணும் ஒவ்வொரு தூண்லையும். அப்பேற்பட்ட சேஷராயர் மண்டபம். இந்த சேஷராயர் யாருன்னா கிருஷ்ணதேவராயருடைய மந்திரிகளிலே ஒருவர். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் 1509 to 1529, 20 வருஷம்தான் வாழ்ந்தான். அவன் அடங்கா புகழ். கிருஷ்ணதேவராயருடைய ஆமுக்த மால்யதா ஆண்டாளுடைய சரித்திரத்தை சொல்றது. அதை விட ரொம்ப முக்கியம், அந்த கிருஷ்ணதேவர் ஞான சிந்தாமணின்னு ஒரு நூலை ஏற்றினதாகவும் அதை பெரிய பெருமாள் முன்னாடி படிக்கப்பட்டதாகவும் கல்வெட்டு இருக்கு. அவனுடைய மகனான திருமலை என்பான் நிபந்தப்பட்டிருக்கான். பெரிய பெருமாள் முன்னாடி ஒரு நூல் படிக்கணும்னா மிகச்சிறந்த வேதாந்த நூலாக இருக்கணும். கண்டவன்லாம் நூல் வச்சு பெரிய பெருமாள்கிட்ட படிக்க முடியாது. அந்த ஞான சிந்தாமணி இப்பொழுது கிடைக்கவில்லை. அதான் கிருஷ்ணதேவர் பெரிய படிப்பாளி. ஆமுக்த மால்யதா ஒன்று போகிறோம் அவனுடைய அறிவுக்கு சான்று. ஞான சிந்தாமணி சிறந்த வேதாந்த நூல்கள். அப்பேற்பட்ட ஞான சிந்தாமணி போயிடுத்து. அவனுடைய சபையில் அஷ்டதிக்க ஜங்கள் என்று சொல்லக்கூடிய 8 புலவர்கள் இருந்தார்கள். அது தனிக்கலை. அந்த கிருஷ்ணதேவராயர் இந்த ஊரிலே மாசி பிரம்மோற்சவத்தை ஏற்படுத்தினார். இந்த ஊரில் 13 பிரம்மோற்சவங்கள் நடந்திருக்கின்றன. ஒரே வருஷத்தில் 13 இல்லை, விட்டு விட்டு ஒரு ராஜா வருவான், ஒரு பிரம்மோற்சவத்தை ஏற்படுத்துவான்.
அந்த ராஜா போனதுக்கப்புறம் அந்த பிரம்மோற்சவம் காணாமல் போடும். இப்படி காணாமல் போகான ஒரே பிரம்மோற்சவம் தான் பூபதி திருநாளும் விருப்பம் திருநாளும். இந்த விருப்பம் திருநாள் ஏன் ஏற்பட்டதுனால் பெருமாள் 1323 ஊரை விட்டு அகன்றார். 48 வருஷம் திரும்பி வரல. இது இன்னும் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாது. டாக்குமெண்ட்ரி படம் கூட எடுத்து பல ஊரில் காமிச்சிருக்கோம். நம்ம தான் இதை பற்றியெல்லாம் கவலையே படுறது இல்லையே. அப்படி கவலைப்படாமல் இருக்க முடியாது. பெருமாள் 48 வருஷம் காட்டில் அலைஞ்சிருக்கார். அடியேன் பெருமாள் சென்ற இடத்துலலாம் காரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவரை போல நடந்திருந்தால் திரும்பி வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு பயங்கர காடு, பயங்கர பள்ளத்தாக்கு, மலை உச்சி, பேக்வாட்டர்ஸ், இவ்வளோ இடத்த கடந்து இந்த நம்பெருமாள் போயிட்டு வந்திருக்காருன்னா அதை விட ஒரு துன்பம் யாரும் எதிர்த்து விடல. நாம் படுற துன்பம்லாம் ஒன்றுமில்லை. அப்பேற்பட்ட அந்த நம்பெருமாள் திரும்பி வந்த பிறகு கோயிலெலாம் இடிஞ்சு கிடந்தது. அந்த கங்காதேவி எழுதுகிற மதுரா விஜயத்தில் ஆதிசேஷனானவன் பெரிய பெருமாள் மீது வெயில் படா வண்ணம் அவன் கொடைபிடித்து கொண்டிருக்கிறான். வேறு விமானம் இல்லை, மண்டபம் இல்லை, எதுவும் இல்லை. பெருமாள் திரும்பி வந்தோன்னே சேதனை வென்றான் மண்டபம், உள்ள பவித்ரோத்சவ மண்டபம். ஏன்னா பவித்ரோத்சவம் முன்னாடி முதலாழ்வார் சந்தையில் நடந்தது. முதலாழ்வார் சந்தையில் பவித்ரோத்சவம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாறி இருக்கு. அதான் சொல்கிறேன், இந்த கோயிலுடைய வரலாற்றை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் மாறிட்டு, எப்படி மாறிட்டு, என்ன காரணத்துக்காக மாறிட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதில் ஒன்று இது பவித்ரோத்சவ மண்டபம் மாறினது. பவித்ரோத்சவ மண்டபத்தில் 12 வருஷம் ஆச்சு இந்த கோயிலை சரி பண்ணுறதுக்கு. ஆரியவட்டாழ்வாசன் நெருப்பு, சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஒன்றும் இல்லை. ஷாலுவமங்குன்னு அவனுடைய சிற்றரசன், அவன்தான் சக்கரத்தாழ்வார் சன்னதியை புதுப்பித்தான். இந்த கொடிக்கம்பம் இருக்க, அந்த கொடிக்கம்பத்தில் எல்லா ஊர்லேயும் மரத்தில் இருக்கும். இந்த ஊரில் கொடிக்கம்பம் காப்பர் பிளேட்டால் ஆனது, தாமரை தகடுகள். எப்படி உனக்கு தெரியும்னு என்ன கேட்டீங்கன்னா, 2001 இந்த கோயில் புனர் நிர்மாணம் செய்கின்ற போது ஒவ்வொரு மூலையிலும் சென்று நான் பார்த்தேன். அப்பொழுது தகடுகள், அதை உறுதிப்படுத்துவது கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகள் மூலம் இந்த ஊரில் மட்டும்தான் செப்புத்தகடாலே ஆக்கப்பட்டது கொடிக்கம்பம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? திருமணத்தூண், திருமணத்தூண்னா வாசனை அடிக்கிறதுன்னு இல்லை. பட்டர் கூட சொல்கிறார் வாசனை அடிக்கிறது இல்லை, ஏதோ வாழையடி வழியாக சொல்கிறது அவனுக்கு சொல்லியிருப்பார் பலருக்கு. அது திருமணல் தூண், திருமணல் தூண். அதையே பேராக வச்சது கல்வெட்டு மூலம் அறியப்படுகிறது. திருமணல் தூண் நம்பி பெருமாளை எழுந்துருளை பண்ணி போனவரில் ஒருத்தர் திருமணல் தூண் நம்பி. அவர் தான் திரும்பி வரார். 52 பேர் போனதில் 2 பேர் தான் திரும்பி வந்தார். 50 பேர் போகிற வழியில் போயிட்டார். தியாகம் தியாகம்லாம் இன்னைக்கு கண்ணீர் மல்க பேசுகிறவன். அந்த 50 பேர் இந்த ஊரை விட்டு போகிற போது பெண்டாட்டி பிள்ளைய நினச்சிருப்பானா, பேத்திக்கு கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்பட்டிருப்பானா, நம்ம பொண்டாட்டி எப்படி வாழ போகிறான்னு நினச்சிருப்பானா. எதையும் இல்லாமல் துறந்து பெருமாளே கதி, பெருமாளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சென்றார்களே, அவர்கள் தான் உண்மை தியாகிகள். நடுவழியிலே இறந்தார்கள். அவர் செத்து போனான்னு கூட வீட்டுக்கு தெரியாது. தலைமுறையா 4 தலைமுறை போயிடுச்சு. 48 வருஷம். இந்த கோவிலுடைய வரலாற்றிலே எழுத்தினால் பொறிக்கப்பட வேண்டியது நம்பெருமாள் ஊரை விட்டு சென்றதும் திரும்பி வந்ததும். ஆனால் அன்னைக்கு இந்த ஊரில் எப்போதும் போல ஒரே இதில் யாருக்கும் அந்த எண்ணம் கூட கிடையாது. அது என்னமோ தெரியல. காஞ்சிபுரத்தில்
அங்கேருந்து உடையார் பாளையம் போனார் பெருமாள்.